ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பீனட் பட்டர் தான் செய்ய போகிறோம். இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வறுத்துட்டு ஆற வச்சுட்டு கடித்து பார்த்தோம்னாக்கி கடுகடுன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். தீயை கூட்டி வைக்காமல் குறைச்சி வச்சுக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். இல்லை மேலே வந்து கரிஞ்சிரும், உள்ளே வந்து ஒழுங்காக வறுபடாது. இப்போ நான் நல்லா வறுத்தி எடுத்தாச்சு. இனி இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நான் ஆற வச்சு அந்த தோல் எல்லாத்தையும் நான் உரித்து எடுத்துருந்தேன். நான் தோலெல்லாம் நல்லா உரித்து எடுத்துட்டேன். இனி இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக பொடியை அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு பொடியை அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு உருண்டை பிடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இனி இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சுகர் சேர்த்துக்கிறேன். இனிப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் விட ஆரம்பிச்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் போல் கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் விட்டு வந்தாச்சு. இதில் வந்து மீதி இருக்க எண்ணெயை நான் இதில் சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து ஊற்றுறோம்ல, அந்த பதத்துக்கு வரணும். இனி நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே குயிக்காக நம்ம கடையில் எல்லாம் போய் காசு கொடுத்து வாங்காமல் ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.